கல்யாண மண்டபத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கியா? மண்டபத்துல இருந்து திடீர்னு சிந்து ஓடி போனதும், பைரவி ஆறுமுகத்துக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னதும், நான் வந்து ஒன்னும் என் பிள்ளைகளை கட்டி கொடுக்க வழி இல்லாம நான் அந்த வீட்டுக்கு அவன் எவ்வளவு பெரிய டாக்டரு. அவனை பார்க்க அவங்கவுங்க நாள் முழுக்க காத்து கிடக்காங்க. அப்பேற்பட்டவன் நிக்காத உன் தற்குறி மவளை லவ் பண்ணிருக்கான். வீட்டுக்கு வந்தா உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு நீங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மா, நீ உள்ள வா போல. டேய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள கூப்பிடாம இப்படி வாசல்ல நிக்க வச்சு பேசுறதுதான் மரியாதையா? உங்க அக்கா உங்க அப்பனும் செஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு வாசல்லயே ஆர்த்தி எடுத்து நடு வீட்டுல உட்கார வச்சு மரியாதை பண்ணுவாங்க. பா, அவங்க கிடைக்கிறாங்க, நீங்க உள்ள வாங்கப்பா. ஏய், உங்க அப்பனும் அத்தாலும் உள்ள வரணும்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்க பையன் என் அக்காவை கடத்திட்டு போய் தாலி கட்டிருக்காரு. அந்த உண்மையை ஒத்துக்க கூட தைரியம் இல்லாத கோழ. நீங்க என்னமோ உங்க பிள்ளைய ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர் பண்ண எல்லா வேலையும் ஊர்ல இருக்கிறவங்க சேர்ந்து சொன்னாங்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி மாந்தோப்புல வச்சு என் அக்காவை தொட்டு தூக்கி இருக்காரு. வாண்டடா அவ பின்னாடி பைக்ல உட்காந்து போயிருக்காரு. அதெல்லாம் என் அக்காவை வந்து சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க தானே சொன்னாங்க. பைரவி, ஏன் இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் உள்ள வாங்க வாங்க வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சிந்து, இரு. எங்க அப்பாவையும் அம்மாவையும் இன்சல்ட் பண்ணி பேசினதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது? நான் உங்க அத்தா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னடி, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? மன்னிப்பு கேட்க வேணாமா? அவங்க மனசுல உள்ள கோபத்தை வார்த்தையில கொட்டுறாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தானே அவங்க சொன்ன வார்த்தை நம்மள கஷ்டப்படுத்தும். நாம தான் எதுவுமே செய்யலையே. அவங்க மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாமா? இல்லப்பா, மண்டபத்துல இருந்தே சிந்து தான் போய் சொல்றா. சிந்து தான் சிவாவை ஏமாத்தினான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும்.